வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி யூனிவர்ஸ்லேருந்து 5 பார்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 5 பார்ட்டையும் பார்த்தா தான் இந்த படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலே எல்லாருக்குமே புரியும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோயின் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. 2 மாதமாக அவங்களால சரியாக தூங்க முடியல. அதனால் அப்படின்னா ஒரு வினோதமான கனவு. அந்த கனவுல எல்லாருமே கொடூரமாக சாகுறாங்க. அந்த கனவுல ஹீரோயினுடைய பாட்டியும் தான் சாகுறாங்க. இந்த கொடூரமான கனவு திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கனவை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் காலேஜிலேருந்து அவங்களுடைய பாட்டியை தேடி கிளம்புறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய பாட்டியை சந்திச்சதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, மரணம் நம்ம குடும்பத்தை வேட்டையாடிட்டுருக்கு, அதை நான் தடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மரணம் நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, மரணம் ஹீரோயினுடைய குடும்பத்தை வேட்டையாடுது அப்படின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மரணத்துக்கிட்ட இருந்து ஹீரோயின் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன காரணம், எதுக்காக மரணம் ஹீரோயினுடைய குடும்பத்தை வேட்டையாடுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, கடைசியாக மரணம் ஜெயிச்சதா இல்லை மரணத்துக்கிட்ட போராடி ஹீரோயின் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களுடைய கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஆனால் படத்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நமக்கு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மரணம் எல்லாரையும் வேட்டையாடுது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒவ்வொருத்தரையும் எப்படி வித்தியாசமாக கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து டைரக்டரை எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள் மாதிரி இல்லைனாலும் இந்த படமும் நல்லா தான் எடுத்திருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. எக்கச்சக்க வயலன்ஸு, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், கொடூரமான முறையில் சாகிறது, அருவருப்பான காட்சிகள் அப்படின்னு இந்த படத்தில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதனால் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்குன்னா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இல்லைன்னா இந்த படத்தை வீணாக பார்த்து ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.